எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னோட அடுத்த பதிவு வந்து என்னென்ன பொருட்களை உபயோகப்படுத்தலாம். அதாவது இப்போ மெயின் கடவுள் தவிர வேற கடவுள்கள்லாம் இருக்காங்க. அதாவது இப்போ எடுத்துட்டீங்கன்னா பராசக்தியோட 9 அவதாரம், பராசக்தி, பிரம்மச்சாரிணி, குஷ்மந்தா, ஸ்கந்தமாதா, காத்தியாயினி, காளராத்திரி, மகா கௌரி, சைலிபுத்ரி, சித்திதாத்ரி. இவங்க வந்து பராசக்தியோட ஒன்பது அவதாரம். இவங்க பேரெல்லாம் சொல்லி நமக நமக நமகன் டெய்லி ஒரு 5 தடவை நினைச்சா கூட அதுக்கு பலன் உண்டு. அந்த சமயத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அடுத்தது சப்தகன்னியரோட 7 அவதாரம். பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராணி, இந்திராணி, சாமுண்டி, சண்டிகா. இவங்க பேரை சொல்லி நமக நமக நமகன்னு 5 தடவையோ 11 தடவையோ சொன்னா கூட நிவர்த்தி உண்டு. ராம மந்திரத்துக்கு நிகரானது எதுவுமே இல்லை. ராமர் பெயரை சொன்னா மகாலட்சுமி, விஷ்ணு, நாரதர், சர்வ தேவதைகள் எல்லாரும் அங்க வந்துருவாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்ம முக்கிய கடவுள்கள் தவிர இவங்கெல்லாம் அடுத்த இதுல. அப்ப அதே மாதிரி ராஜராஜேஸ்வரி, லலிதா பரமேஸ்வரி, அந்தந்த ஊருக்கு உண்டான தெய்வங்கள். லலிதா பரமேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி கோயில்னு எடுத்துட்டீங்கன்னா சென்னை நங்கநல்லூர்ல அவங்களுக்கு கோவில் இருக்கு. காளிகாம்பா, கற்பகாம்பா, காயத்ரி தேவி. ஈரோடு எடுத்துட்டீங்கன்னா பவானி அம்மன். புன்னைநல்லூர் எடுத்துட்டீங்கன்னா மாரியம்மன். அப்புறமா வந்து திருநெல்வேலி எடுத்துட்டீங்கன்னா காந்திமதி அம்மன். அந்த மாதிரி ஊருக்கு மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, பூரண புஷ்கலாங்கிறது நாகர்கோயில் சைடில் உள்ள ஒரு அம்மன். புதுக்கோட்டை எடுத்துட்டீங்கன்னா புவனேஸ்வரி. அப்புறமா வந்து திருவாரூர் எடுத்துட்டீங்கன்னா கமலாம்பிகா, நீலாம்பிகா. அப்புறமா வந்து சைதாப்பேட்டை சென்னை எடுத்துட்டீங்கன்னா காரணீஸ்வரர், உடனுரை, சொர்ணாம்பிகை, சாந்தநாயகி, உடனுரை, அந்த பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. தேனுபுரீஸ்வரர் ஆலயம்னு ஒன்று இருக்கு. அப்புறமா வந்து 2000 சிங்கத்தலையும் 2000 முகங்களும் கொண்டவள் வந்து அதாவது பிரத்யங்கிரா தேவி. அப்புறமா வந்து சென்னை அர்த்தநாரீஸ்வரர் கோயில் எடுத்துட்டீங்கன்னா அஷ்டபுஜ துர்காம்பிகை. அப்புறமா வந்து பிள்ளையார்பட்டி பிள்ளையார் எல்லாம் வந்து ரொம்ப இந்த தெய்வம். நீங்கள் எவ்வளோ கூப்பிட்டா வந்து எவ்வளோ பெரிய இக்கட்டில் இருந்தாலும் உடனே ஓடி வருவார் பிள்ளையார். நான் சொல்கிறது வந்து உபதெய்வங்கள். அதுக்கப்புறமா சந்தோஷி மாரதா விரதம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறமா வந்து உடுப்பி எடுத்துட்டீங்கன்னா தர்மசலா கோவில் இருக்கு. அப்புறமா வந்து வாராகி எல்லாம் சொல்லிட்டேன்னா பத்மாவதி தாயார். இப்போ வந்து பெருமாள் எடுத்துட்டீங்கன்னா பத்மாவதி தாயார் இருக்காங்க. பத்மாவதி தாயாரோட கதைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீழே அவங்கள வழிபட்டுட்டு தான் மேலே நம்ம திருப்பதி கோவிலுக்கு போவோம். இதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன தெய்வங்கள், அதாவது கிராம தெய்வங்கள்னு நிறைய இருக்கு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியலன்னா முதல்ல உங்க அருகில இருக்கிற கிராம தெய்வத்தை வழிபட்டு உங்க காணிக்கையோ வேண்டுதலையோ உங்களோட பிரார்த்தனையோ குலதெய்வத்துக்கிட்ட சேர்த்துருன்னு மனமுருக வேண்டிட்டீங்கன்னா அந்த பிரார்த்தனை வந்து குலதெய்வத்துக்கிட்ட போய் சேர்த்துருவாங்க. என்னோட குலதெய்வம் வந்து திருநெல்வேலி பக்கம் இருக்கு. அதனால நான் பக்கத்தில் உள்ள தெய்வத்துக்கிட்ட இது அவ்வளோத்தையும் செஞ்சு என்னோட வேண்டுதல் அங்கே கொண்டு போய் சேர்த்துரு. நான் வருஷம் எப்படி குலதெய்வ கோவில் போயிடுவேன். பட் இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன். டெய்லி நம்ம பார்க்க முடியலையேங்கிற மனத்தாங்கலை தீர்த்துக்கிறதுக்காக. அப்புறம் அடுத்தது எடுத்துட்டீங்கன்னா இப்போ யாராவது உங்களை ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளாக்குறாங்க, ரொம்ப இக்கட்டான நேரம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் கோள் என் செய்யும் என்னை நாடி வந்த கொடுங்கூற்று என் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கந்தர் அலங்காரம் பாடலை பாடினீங்கன்னா நல்ல விசேஷம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மணியாய் ஒளியாய் அருள்வாய் கதிராய் வருவாய் குகனே சொல்லி வேண்டிங்கனாலும் நல்லது. அப்புறம் வந்து அத்தி வரதர் தெரியும் உங்களுக்கு. அத்தி வரதர். அப்புறம் வந்து காஞ்சிபுரத்தில் ஸ்ரீவாஞ்சியம் ராமரை தொழுதா உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். அடுத்ததாக வந்து இது காசியில் வந்து சிவனை திருவோடை ஏந்தி நின்னாராம் தாயார் முன்னால. பிட்டுக்கு மண் சுமந்தவர் அவருக்கே அந்த கதிங்கும் போது நாமெல்லாம் எம்மாத்திரம். அதுக்கப்புறமா வந்து நெல்லை சொன்னேன்.
மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மருதமலை ரொம்ப விசேஷம். இந்த மருதமலைக்கு நீங்கள் வந்து பாருங்க. அடுத்ததாக வந்து முக்கியமான ஊர்கள் சேலம் எடுத்துட்டீங்கன்னா, சேலத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய கோவில் என்னன்னு எனக்கு தெரியல. திண்டல் எடுத்துட்டீங்கன்னா, ஈரோடு எடுத்துட்டீங்கன்னா சென்னிமலை முருகன் கோவில், அப்புறமா வந்து திண்டல் முருகன் கோவில், இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அப்புறம் நார்த் சைடில் போக போக கௌமாரி, இதெல்லாம் வந்து நார்த் சைடில் வழிபடுற தெய்வம் தான். கௌமாரின்னு எடுத்துட்டிங்கன்னா அது முருகனோட அம்சம் தான். வேல் கையில் வச்சுருப்பாங்க அந்த அம்மன். ஸோ இப்போ நான் வந்து சொல்ல வர்றது என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச கடவுள் பெயரெல்லாம் டெய்லி சொல்லிகிட்டே இருங்க. அதே மாதிரி இப்போ சிவன் கோவில் எடுத்துட்டிங்கன்னா, கால பைரவரோட காலடியில் தான் அந்த கோயிலை மூடிட்டு சாவியை வைப்பாங்க. கால பைரவர் தான் ஆக்சுவலாக காவல் காக்கிறவர். அதனால தான் வந்து எப்போவுமே நம்ம டாகை வந்து அந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. பைரவாய நமக, பைரவாய நமக சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது. ஓம் சிங் சிங் சொன்னீங்கன்னா மிருகங்கள் பக்கத்தில் வரும்போது அதுங்கெல்லாம் ஓடி போயிடும். இதை கேட்கறதுக்கு கொஞ்சம் வினோதமாக இருக்கலாம், பட் இது உண்மை. அடுத்தது வந்து நான் சொல்ல போகிறது, உங்ககிட்ட ஏமாற்றி பணம் பறிக்கிறாங்களா, இல்லை யார்கிட்டையாவது ஏமாந்துட்டிங்களா, களவு போன பொருள், காணாமல் போன பொருள், உங்களை ஏமாற்றி அபகரித்த பொருள், இதெல்லாம் திரும்பி வரத்துக்கு கால பைரவருக்கு ஒரு சிகப்பு துணியில் 27 மிளகு, வெண்கடுகு இல்லை வெண்மிளகு, மிளகு மாதிரியே வெள்ளை கலரில் இருக்கும். அதை வந்து 27 எண்ணிக்கையில் ஒரு சிகப்பு துணியில் வச்சு ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு அந்த பொருள் திரும்ப கிடக்க வழி செய்வார். இது ஒரு வழி. அடுத்தது, யாராவது உங்களை ஏமாற்றி அந்த பணத்தை திருப்பி தராமல் ஏமாத்துனீங்கன்னா வாராகி அம்மன் கிட்ட முறையிடலாம். வாராகி அம்மனை பொறுத்த வரைக்கும் இப்போ காலபைரவருக்கு வந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை ராகு காலத்தில் செய்யறது, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் செஞ்சீங்கன்னா ரொம்ப விசேஷம். அடுத்தது வந்து வாராகிக்கு வந்து சனி ஹோரை. சனி ஹோரைங்கிறது நீங்கள் கேலண்டரை திருப்பி பார்த்தீங்கன்னா சுக்கிர ஹோரை, சனி ஹோரை, செவ்வாய் ஹோரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோரை மீன்ஸ் ஹவர் அந்தந்த நேரத்தில் வரும். இப்போ சனிக்கிழமை அந்த மாதிரி 8 சனி ஹோரை, சனிக்கிழமை 8 சனிக்கிழமை காத்திருக்க முடியாதவங்க ஒரு நாளும் வர சனி ஹோரையில் ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கணும். மொட்டை மாடி இருக்கலாம், இல்லை வீட்டு வாசலாக இருக்கலாம். அங்கே வச்சு அந்த தீபத்தை ஏற்றி வாராகி அம்மா என்னை ஏமாற்றி அபகரித்த பொருள் இல்லை இந்த இக்கட்லேருந்து என்னை காப்பாற்றுன்னு சனிஹோரைனா சனி நேரம் அப்படின்னு அர்த்தம். அந்த நேரத்தில் நீங்கள் வழிபட்டீங்கன்னா அந்த அம்மன் உங்களுக்கு வழிகாட்டுவா. இது அப்புறம் யாராவது உங்கள் மேலே ரொம்ப கண் வைக்கிறாங்க, இல்லை கண் திருஷ்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சிகப்பு துணியில் கடுகுன்னு கிடைக்கும். அந்த வெண்கடுகை வந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து வாராகி அம்மனை நினச்சி செய்யலாம். வெண்கடுகை நீல நிற துணியில் போட்டு எரிச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த பொருள் வந்து திரும்ப கிடைக்கும். அல்லது ஏமாத்தினவங்க திரும்ப அவங்களே மனசு மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் ஏமாந்துருந்தீங்கனாலும் அந்த பொருள் ஏதாவது ஒரு ரூபமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கடவுள் வழி செய்வார். அடுத்ததாக, நல்ல வேலை வாய்ப்பு இல்லாதவங்க ஒரு வெள்ளை நிற பூசணிக்காயை வாங்கி அதுக்குள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுனீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கப்புறமா தேங்காயில் ஒரு கண்ணை மாத்திரம் எடுத்துட்டு அந்த ஹோல் வழியாக உள்ளுக்குள்ளே நல்லெண்ணெயை விட்டு அதில் தீபம் ஏற்றுனீங்கன்னாலும் உங்கள் வீட்டில் நல்ல லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். அடுத்ததாக, பப்பாளி பழத்தில் விளக்கேற்றுவதன் மூலமாக திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். பப்பாளி பழத்தை 2ஆக நறுக்கி அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லெண்ணெய் விட்டு உங்ககிட்ட இருக்கிற திரியை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம். அப்புறம் குடமிளகாயில் வந்து 2ஆக நறுக்கிட்டு அதுக்குள்ளே தீபம் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு இருதய கோளாறுகள் எதுவுமே வராது. எப்படி நீங்கள் சமைச்சு சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி தான். ஒரு காய் வந்து ஒரு காய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாலோ தானம் பண்ணிங்கனாலோ இத்தனை பலிக்கு சமம். அதை வந்து அடுத்த பதிவில் சொல்கிறேன் நான். அப்புறம் அடுத்ததாக வந்து ஒரு பூசணிக்காய், உங்கள் வீட்டில் யாருக்காவது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது, இல்லைன்னா வந்து வேறு பிரச்சனையாக இருக்குன்னா ஒரு மஞ்சள் பூசணிக்காயை யாருக்காவது தானம் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சரியாகும். எப்படி நம்ம கோவிலில் தீபம் ஏற்றினா நம்மளுக்கு ப்ராப்ளம் சரியாகிறதோ அதே மாதிரி தான். அடுத்தது வந்து
அடுத்ததாக நான் சொல்ல இருப்பது, இப்போ வாராகியை நினச்சி ஏற்றுனீங்கன்னா, அதே மாதிரி நீங்கள் வீட்டில் திரி போட்டு ஏற்றுறதுலேயும் பல வகைகள் இருக்குது. அதை அடுத்த பதிவில் சொல்கிறேன். இது காணாமல் போன பொருள் கிடைக்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் கூட இருக்குது. ஓம் கார்த்த வீரியார்ஜுனோ நாமராஜா பாகு சகசரவான் தஸ்ய ஸ்மரண மாத்திரேன கதம் நஷ்டம் சலபியதே சொன்னீங்கன்னா, நீங்கள் இடம் மாற்றி வச்ச பொருளையோ, காணாமல் போன பொருளையோ, யாராவது திருடிட்டு போன பொருளையோ, கடவுள் உங்களுக்கு இருக்கிற இடத்த காமிச்சு கொடுத்துருவாரு. அன்னி பொழுது முடியறதுக்குள்ள அந்த பொருள் உங்கள் கைக்கு கிடச்சிரும். அரைக்காசு அம்மன் போல. நான் அடுத்த பதிவில் இன்னும் விரிவாக இந்த விளக்கு ஏற்றுதலையும், என்னென்ன விளக்கு ஏற்றினா என்னென்ன பலன், எத்தனை விளக்கு ஏற்றணுங்கிறதையும் சொல்கிறேன். மிக்க நன்றி.